வெல்கம் டு ராஜின் நலபாகம். இன்னைக்கு மாங்காய் இஞ்சி ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். சின்ன சின்ன டிப்ஸோட எப்படி வெளியிலே ஸ்டோர் பண்ணிக்கிறது, ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி செரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. இதை தினமுமே நம்ம ஏதாவது ஒரு வகையில் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1/2 கிலோ மாங்காய் இஞ்சி எடுத்திருக்கேன். இதை தோல் சீவி எடுத்துடலாம். இந்த தோல் சீவுனதை தண்ணி மூழ்கிற அளவு ஊற்றிக்கங்க. அதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது ஒரு 10 நிமிஷம் ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ எலுமிச்சம்பழ அளவு புளி, இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் திக்கான பதத்துக்கே நம்ம புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கும்போது இஞ்சி நல்லா வெந்துடும், குழஞ்சு அந்த கொஞ்சமாவது கிறிஸ்பினஸ் இருக்கணும். அதுக்காக தான் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ இஞ்சியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன துளையில சீவி எடுத்துக்கலாங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக சீவி எடுத்துங்க. இப்போ சீவினதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கடாயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, நான் எடுத்திருக்க 1/2 கிலோ மாங்காய் இஞ்சிக்கு தேவையானது. நல்ல படபடன்னு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உரலில் நுணுக்கி எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் ஜாரில் சேர்த்தும் நுணுக்கிங்க. நீ நுணுக்கும் போதே நல்ல ஒரு வாசம் வருங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். இப்போ கடாயில் ஒரு 100 ml எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு திருகுன இஞ்சியை எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க. இப்போது அந்த இஞ்சி பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மஞ்சள்தூள் எப்பயும் ஊறுகாய்க்கு கொஞ்சம் கூட சேர்க்கறது நல்லது. 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வேணும்னா இன்னும் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, அரைச்ச மசாலா. இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி விடுங்க. கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்ல கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் புளியை சேர்த்துக்கலாம். புளியும் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விடுங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. ஸ்டவ் சிம்லே இருக்கட்டும். பாருங்க, எண்ணெய் நல்லா மேலே கக்கி வரும். நம்ம ஊற்றின எண்ணெய் இப்படி மேலே வந்த பிறகு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது வெல்லம் ஒரு ஆப்ஷனல் தாங்க, கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் போட வேண்டாம். ஆனால் இது சேர்க்கும்போது உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு தனியாக மேலே வருங்க. அப்படியே பரப்பி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஆறட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு மேலே அப்படியே வரும். நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஊறுகாவை எப்பயுமே மூடி போட்டு மூடாமல் ஒரு துணி போட்டு மூடி வைக்கும்போது சீக்கிரத்தில் கெட்டு போகாதுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வைக்கும்போது இன்னும் ஊறுகாய் ஊற ஊற இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு மூடி, உங்களுக்கு கட்ட முடியும்னா கட்டி வைங்க, இல்லை மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு மூடி வச்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.